நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து தமிழில் இயல் 6 பார்க்க போகிறோம். இயல் 6 வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஒரு ரிவிஷன் மாதிரி தான், ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானிலம் படைத்தவன் இருக்குது. நானிலம் படைத்தவன், கடலோடு விளையாடு, வளரும் வணிகம், உழைப்பே மூலதனம், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் அதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன நானிலம் படைத்தவன் பார்க்க போகிறோம். நானிலம் படைத்தவன் முடியரசனை பற்றி கொடுத்துருக்காங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன், புதியதொரு விதி செய்வோம், அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நானிலம் படைத்தவன், புதியதொரு விதி செய்வோங்கிற நூலிலிருந்து தான் நானிலம் படைத்தவங்கிறது இருக்குது. ஓகே, முடியரசன், திராவிட நாட்டின் வானம்பாடி, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை, மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராங்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெறும் நாகரீக மாந்தனவன், ஆழகடல்கலந்தான் அஞ்சும் சமர்கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். இந்த பாட்டு நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வாழ்ந்தவன் தான், அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகன்றிடுவான். ஓகேங்களா, கல்லெடுத்து முள்ளெடுத்து இந்த பாட்டு பார்த்துக்கோங்க. சூழும் பனிமலை மீது கொடி பொறித்தான், அந்த பார்த்துக்கோங்க. பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வணிகத்தை அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகன்றிடுவான் என்பதினும் முடியரசன். சொல்லும் பொருளும் மல்லெடுத்தனா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும்னா தரும், கழனி அப்படின்னா வயலா வந்து பார்த்துக்கோங்க சிறப்புலா, கழனினா வயல், மரம் அப்படின்னா வீரம், எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி, களம் இந்த லா பார்த்துக்கோங்க, களம்னா கப்பல், ஆளினா கடல். ஓகேங்களா, மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமர் போர், நல்கும் தரும், கழனி வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பனிமலை சொல்லும் பொருள், இதில் வந்து பார்த்திங்கன்னா பனிமலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இமயமலை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடியரசனின் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, காவியப்பாவை, வீரக்காவியம், பூங்கொடி, காவியப்பாவை, வீரக்காவியம் முதலான நூல்களை வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுகிறார். இப்பாடல் வந்து பார்த்திங்கன்னா புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிறது வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது மட்டும் இல்லை, முடியரசன் வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருப்பான்னா யார் கவிஞன் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருப்பான். யார் கவிஞன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பான். அதில் வந்து பார்த்திங்கன்னா காசுக்காக பாடுவான் கவிஞன் அல்லன், கைமாறு விளைந்து பெறுதல் வேண்டி, அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும். மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன், ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள் கடந்து துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முடியரசன் வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் டேட்டாஸ் வந்து முடியரசனோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா துரைராசு. முடியரசன் இயற்பெயர் வந்து துரைராசு. அப்பா அம்மா பேர் வந்து பார்த்திங்கன்னா சுப்பராயலு சீதாலட்சுமி. தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்தவர். பூங்கொடி, காவியப்பாவை, வீரக்காவியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருது. தமிழாசிரியர் இதில் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடியில் இருக்கக்கூடிய மீசு உயர்நிலைப் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளால் வழங்கப்பட்டது. முடியரசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது. பூங்கொடி என்னும் காவியத்துக்காக 1966ஆம் ஆண்டு பூங்கொடி என்னும் காவியத்துக்காக 1966ஆம் ஆண்டு தமிழக அரசு பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழக அரசு, அதாவது முடியரசனோட தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூங்கொடி. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1966. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவியரசுங்கிற பட்டம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பரம்பு மலையில் நடந்த விழாவில். ஒரு எங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்தவர். சுப்பராயலு சீதாலட்சுமி அம்மா அப்பா பேர். ஓகேங்களா, முடியரசன் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள். பாரதிதாசன் தலைமுறை கவிஞர்களில் மூத்தவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். பாரதிதாசன் பரம்பரை
தலைமுறை கவிஞர்கள் மூத்தவர் வந்து இவர் தான். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகியவர்னு சொல்லி சொல்கிறாங்க. 1920 to 1998 இவரோட காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். தமது மறைவின் பொழுது தமது மறைவின் பொழுது எந்த சடங்குகளும் வேண்டாம் என்று சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். யாருன்னா முடியரசன். தமது மறைவின் பொழுது எந்த சடங்குகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, இதுதான் அவரோட முக்கியமான பாயிண்ட்ஸு. அப்புறம் பூக்கட்டும் புதுமைன்னு ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க பழைய புக்கில். வேறு அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாரதியார் பற்றின கொடுத்துருக்காங்க. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிபுரத்து கோதுமை வண்டம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் வருது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து போர்க்களத்தில் வெளிப்படும் குணம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வந்து பார்த்திங்கன்னா வீரம். கல்லெடுத்து அப்படிங்கிற சொல்ல பிரித்து கிடைப்பது கல் ப்ளஸ் எடுத்து. கல்லெடுத்துனா கல் ப்ளஸ் எடுத்து தான் கல்லெடுத்து. ஓகேவா? ஓகே. நானிலம், 4 + நிலம் தான் நானிலம். 4 + நிலம் நானிலம். நாடென்ற களம் ப்ளஸ் ஏரி களமேரி. ஓகேவா? களம் ப்ளஸ் ஏரி களமேரி. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொற்றொடர் அமைத்து எழுதுக. நியாயப்படுத்தின எதுகை சொற்கள், மோனை சொற்கள்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 நிலங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலோடு விளையாடு நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருக்காங்க, தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க. சக்திவேல் தான் அவரை தொகுத்தவர். விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா விதிகளில் நம் பள்ளிக்கூடம் ஐலசா. ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கலாம். பாயும் புயல் நம் ஊஞ்சல். ஓகே. சொல்லும் பொருளும் பாருங்கள். இதை நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். இதுக்கு வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படியே. கதிர்ச்சுடர், அது வந்து பார்த்திங்கன்னா கதிரவனின் ஒளி. கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. மின்னல் வரினா மின்னல் கோடுகள். அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள். ஓகேங்களா? நிலம் வந்து பார்த்திங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். அதாவது நெய்தல் திணையை வந்து பற்றினது. கடலும் கடல் சார்ந்த இடமும். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பரதவர் பரத்தியர். தொழில் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். பூ வந்து பார்த்திங்கன்னா தாளம்பூ. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். வாய்மொழி இலக்கியம். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில்பாடல்களும் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலிய நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும். இப்பாடலில் வந்து பார்த்திங்கன்னா சக்திவேல் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிறத தொகுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நாட்டுப்புற இயல் ஆய்வு சக்திவேல். வாய்மொழி இலக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா நிலவு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி. விண்மீன்கள் தான் விளக்குகள். மணல் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மெத்தை. இடி வந்து பார்த்திங்கன்னா கூத்து. கட்டுமரம் தான் வாழும் வீடு. மின்னல் கோடு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை பாடம். பனி மூட்டம் வந்து பார்த்திங்கன்னா போர்வை. கதிரவனின் ஒளிச்சுடர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கூரை. கடல் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம். அலை தான் வந்து பார்த்திங்கன்னா தோழன் அப்படிங்கிறாங்க. அலை வந்து தோழன். மேகம் வந்து பார்த்திங்கன்னா குடை. மீன்கள் வந்து செல்வம். புயல் வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல். நீச்சல் வந்து தவம். வானம் வந்து தலைவன். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை. நிலவு அப்படின்னா கண்ணாடி. நிலவில் வந்து நிலவு மாதிரி முகம் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி தான். நிலவு வந்து கண்ணாடி. விண்மீன்கள் தான் விளக்குகள். விண்மீன் வந்து லைட் அடிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். விண்மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா விளக்குகள். மணல் வந்து பஞ்சு மெத்தை மாதிரி இருக்குது, தூங்குற. இடி வந்து பார்த்திங்கன்னா கூத்து. கட்டுமரம் தான் வாழும் வீடு. மின்னல் கோடு வந்து அடிப்படை பாடம். பனி மூட்டம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்னா போர்வை போத்துவோம். போர்வை.
கதிரவனின் ஒளிச்சுடர் அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. மேற்கூரை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதிரவனோட ஒளியிலேருந்து நம்ம பாதுகாக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கடல் வந்து பள்ளிக்கூடம். ஸோ அங்கே பள்ளிக்கூடம். அலை வந்து தோழன். மேகம் வந்து குடை. மீன்கள் வந்து செல்வம். புயல் வந்து ஊஞ்சல். நீச்சல் வந்து தவம். வானம் வந்து தலைவன். வானம் தான் தலைவன் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா. கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்து குறிப்பது கதிர் ப்ளஸ் சுடர். ஓகேங்களா. இந்த இச்சு போயிடும். கெடுதல். ஓகே. மூச்சடக்கி. மூச்சு ப்ளஸ் அடக்கி. மூச்சு ப்ளஸ் அடக்கி. பெருமை ப்ளஸ் வானம் பெருவானம். ஓகேங்களா. அடுத்து அடிக்கும் அலை. அடிக்கும் ப்ளஸ் அலை ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்க. விடிவெள்ளினா விடிவெள்ளி அதான் நட்சத்திரம். அது வந்து பார்த்திங்கன்னா விளக்கு. ஓகேங்களா. மணல் தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மெத்தை. புயல் வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல். பனி மூட்டம் தான் போர்வை. ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வளரும் வணிகம் கொஞ்சம் முக்கியம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. வளரும் வணிகம் பார்க்குறோம். வளரும் வணிகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகமாகும். விற்பவர் வந்து பார்த்திங்கன்னா வணிகர்னு சொல்லுவாங்க. வாங்குபவர் வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே. முந்தைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை கொடுத்துட்டு உப்பை வாங்குவாங்க, ஆட்டுப்பாலை கொடுத்துட்டு தானியம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியம் வந்து சொல்லுது. நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை வந்து பெற்றுக்கொள்வது வந்து பார்த்திங்கன்னா பண்டமாற்று வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்லை கொடுத்து உப்பு, ஆட்டின் பாலை கொடுத்து தானியங்கள். இந்த செய்தி வந்து எது இருக்குன்னா சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. வணிகத்தை வந்து பார்த்திங்கன்னா தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. தரைவழி வணிகத்துக்கு எருது, குதிரை, கழுதை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் விட்டு இடம் வந்து வணிகம் செய்கிறதுக்கு போவாங்கள்ல, அந்த மாதிரி வணிகம் போகக்கூட குழு வந்து பார்த்திங்கன்னா வணிக சாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வணிகம் போகக்கூடியது குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வணிகம் சாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வணிக சாத்து. துறைமுகங்கள் வந்து துறைமுக நகரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டினம் என்றும் சிற்றூர் வந்து பார்த்திங்கன்னா பாக்கம் என்றும் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டினம், பாக்கம். ஓகே. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி. இது வந்து சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை. நெல் வந்து நல்லது ஞாபகம். நெல் நாற்று நற்றிணை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலோடு வந்து கூழோடு பெயரும். குறுந்தொகை. பால் வாங்க போகும்போது குறுந்தொகை கொண்டு போகணும் வந்து சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும். பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அகத்தில் தான் வச்சுருக்கணும். ஸோ அகநானூறு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொண்ணு வந்து அகத்தில் வச்சுருக்கணும். ஸோ அகநானூறு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகம் பூம்புகார். தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகத்தை வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறு வணிகம், பால்கீரை. ஓகே. சிறு வணிகர்கள், பெருவணிகர்கள். ஓகே. அடுத்து சிறு வணிகர்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடியாக தொடர்பு இருப்பது அரிது. பெரு வணிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருக்காது. சிறு வணிகர்களுக்கும் நுகர்வோருக்கு தான் தொடர்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனத்திலேருந்து என்ன ஆகுதுன்னா பட்டு, கண்ணாடி, பட்டு, கற்பூரம். அரேபியா வந்து குதிரைகள். இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சீனத்திலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்ணாடி, பட்டு, கற்பூரம். அரேபியா வந்து பார்த்திங்கன்னா குதிரைகள். ஓகேங்களா. ஓகே. பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து என்ன ஏற்றுமதி செஞ்சுருக்காங்கன்னா தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. தேக்கு, மயில் தோகை, அதாவது மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2, தேக்கு மரம், சந்தன மரம். ஓகேங்களா. தேக்கு மரம், சந்தன மரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, இஞ்சி, மிளகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
அரிசி, இஞ்சி, மிளகு. அடுத்து மயில் தொகை வந்து எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது சந்தன மரம், தேக்கு மரம் 2 மரங்கள் இருக்குது. சந்தன மரம், தேக்கு மரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, இஞ்சி, மிளகு, அரிசி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மயில் தொகை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனத்திலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது வந்து கண்ணாடி, பட்டு, கற்பூரம். ஓகேங்களா? அடுத்து அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா குதிரைகள் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வணிகத்தில் வந்து நேர்மை. வணிகத்தில் நேர்மை வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு சொல்லி திருக்குறள் வந்து சொல்லுது. இந்த திருக்குறளை கொடுத்துட்டு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, வணிகரின் நேர்மையை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். ஓகேங்களா? அதாவது வணிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொருளை வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டாங்க, பொருளை கொடுக்குறவங்களும் குறைச்சி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை வந்து பார்த்திங்கன்னா வணிகரோட நேர்மையை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இணைய வழி வணிகம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம், அதான் சொல்கிறாங்க. ஓகே, மின்னணு பரிமாற்றம் உள்ள இது பார்த்து ரொம்ப முக்கியமானது. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது பட்டினப்பாலை, அதே தான் சொல்கிறாங்க. சம்மன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. இது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் வந்து இது பண்ணுறது. ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர்கள். வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர்கள் நுகர்வோர்கள். வணிகம் ப்ளஸ் சாத்து வணிகச்சாத்து, வணிகம் ப்ளஸ் சாத்து வணிகச்சாத்து இச்சு வரும். ஓகேங்களா? பண்டம் ப்ளஸ் மாற்று பண்டமாற்று பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மின்னணு மின் ப்ளஸ் அணு மின்னணு விரிவு ப்ளஸ் அடைந்த. ஓகேங்களா? விரிவு ப்ளஸ் அடைந்த விரிவடைந்த. அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பின்வரும் சொற்களை சொற்றொழில் அமைத்திருதுக. பிரச்சனை இல்லை. குருவினா வணிகம் என்றால் என்ன, பண்டமாற்று முறைக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, அதான் பண்டமாற்று முறைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை உப்பை கொடுத்துட்டு நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கினாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்டு பாலை கொடுத்துட்டு தானியம் வாங்கினது. ஸோ அதெல்லாம் பண்டமாற்று வணிகம் தான். ஓகேங்களா? சிறு வணிகம் பெரு வணிகம் வேறுபடுத்துக்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள். ஓகே, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள். இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். கரன்சி நோட்டு, கரன்சி நோட்டுனா பணத்தாள், கரன்சி நோட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தாள். ஓகே, பேங்க்குனா வங்கி. ஓகே, செக்குனா காசோலை. ஓகே, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், வரைவோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை வந்துடும். டிஜிட்டல்னா இணையம், மின்னணுவா மின்னணு மயம், டிஜிட்டல் மயம்னா மின்னணு மயம். ஓகே, டெபிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டுனா கடன் அட்டை, பற்று அட்டை. கிரெடிட் கார்டு தான் கடன் அட்டை. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மின்னணு இணையதள வணிகம். இ காமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு வணிகம். இ காமர்ஸ்னால் மின்னணு வணிகம். ஓகே, இணையதள வணிகம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உழைப்பே மூலதனம். ஒன்றும் இல்லை, எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா பூங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து அருளப்பர் இருப்பாப்புல. அவருக்கு 3 குழந்தைங்க இருப்பாங்க. பெரிய பையன் பேர் வளவன், 2வது பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அமுதா, 3வது வந்து பார்த்திங்கன்னா எழிலன். 3 குழந்தைங்க இருப்பாங்க. அந்த மாதிரி 3 குழந்தைங்க இருக்கும்போது அவர் வந்து வெளியூர் போவாப்புல. வெளியூர் போகும்போது ஆளுக்கு 50,000 கொடுத்துருப்பாப்புல. ஸோ அந்த 50,000 வந்து பார்த்திங்கன்னா இவன் பெரிய பையன் வளவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் செஞ்சு, அதாவது இந்த விவசாயம் செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு இது பண்ணி கொடுப்பான். அதே அமுதா வந்து பார்த்திங்கன்னா கறவை மாடு இதெல்லாம் இது பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 2 மடங்கு கொடுத்துருப்பான். அந்த எழிலன் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பணத்தை பத்திரமா பொட்டிக்குள்ளே பூட்டி வச்சுருப்பான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை வந்து இதை வந்து நீ இன்னும் என் கூடவே இருந்து எப்படி தொழில் செய்யணும், எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சின்ன பையனை வந்து கூட வச்சு இது பண்ணுவார். ஸோ அது மாதிரி தான். ஸோ பணத்தை வந்து பார்த்திங்கன்னா பூட்டி வச்சு இது பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா பெருக்கிறதுக்கான வழி என்னவோ அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான
உண்டான ஒரு கதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை. அதான் வந்து பார்த்திங்கன்னா பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர், பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து பார்த்திங்கன்னா அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் கதை. 50,000 இந்த பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணுறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா கறவை மாடு அதெல்லாம் வச்சு பார்க்குது. ஓகேங்களா, அதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. அதில் வேறு ஒன்றும் இல்லை, உழைப்பே மூலதனம் மாதிரி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம். முக்கியமாக சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி 2 இது பார்க்குறோம். சுட்டெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆ இ உ ஆகிய 3 தான் வந்து பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்றொடர்களை கவனியுங்கள். அவை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை சுட்டு காட்டுகின்றன. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுட்டு காட்டுறதுக்கு தேவையான எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றெழுத்துக்கள்னு சொல்கிறோம். ஆ இ உ இது தான் சுட்டெழுத்துக்கள். ஓகேங்களா, இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சுட்டெழுத்துக்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊங்கிற சுட்டெழுத்தை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அகச்சுட்டு இவன், அவன், இது, அது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்தை வந்து நீக்கிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருள் இல்லாதனால இந்த வந்து பார்த்திங்கன்னா அகத்தில் இருந்து பொருள் தரலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா அகச்சூட்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து புறச்சூட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வானம், இம்மலை, இந்நூல். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை பிரிச்சிட்டாலும் வானம்னு பொருள் தரும். இம்மலை இது வந்து பிரிச்சிட்டாலும் மலைங்கிறது பொருள் தரும். இந்நூலில் வந்து இது போயிட்டாலும் நூலுங்கிறது பொருள் தரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரக்கூடிய சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா புறச்சொட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்மை சொட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்மைனா அருகில். ஓகேங்களா, பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் அண்மைனா அருகில். இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. ஸோ இது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடியதை பற்றி சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து இ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேய்மை சுட்டு அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். அது இல்லாமல் தூரத்தில் இருக்கக்கூடியதை பற்றி சொல்லக்கூடிய தொலைவில் உள்ளதை பற்றி சொல்கிறதுனால தொலைவில் இருக்கக்கூடியதை சொல்கிறதுனால தொலைவுனா சேய்மைன்னு என்ன, தொலைவு தானே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சேய்மை சுட்டுக்கு ஒரு எழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆ. ஓகேங்களா, ஓகே. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டுவதற்கு ஊ என்னும் சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்பட்டது. உது, உவன். ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுட்டுத்திரிபு அம்மரம், இவ்வீடு அப்படிங்கிறது புறச்சொட்டுகள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அம்மரம் இதை பிரிச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிக்காலம் மரம், வீடுன்னு பொருள் தரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புறச்சொட்டு. ஸோ இந்த புறச்சொட்டுங்கிறது அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி மாற்றம் பெற்றுச்சு. ஆ இ அப்படிங்கிற சுட்டெழுத்து மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுட்டுத்திரிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா சுட்டுத்திரிவு. ஓகேங்களா, அடுத்து கற்றபின் இதில் ஒன்று பற்றி கொடுத்து அந்த தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 வினா எழுத்துக்கள் 5. வினாப்பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். வினாப்பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லில் முதலில், அதாவது ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஓகேவா, ஏ, யா, ஆ, ஓ, ஏ 5ம் வந்து பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள்னு சொல்கிறோம். மொழியின் முதலில் வருபவை ஏ, யா, எங்கு, யாருக்கு. ஓகேவா, ஏ, யா. இறுதியில் வருபவை வந்துன்னா ஆ, ஓ, பேசலாமா, தெரியுமோ, அந்த மாதிரி வருது. ஏ, யாங்கிறது மொழியின் முதலில் வருபவை. ஆ, ஓ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் வருபவை. மொழியின் முதலிலும் இறுதியில் வருபவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேவா, நெடிலெழுத்து ஏ. ஏன் அப்படிங்கிறது முதல் வந்திருக்கா, நீதானே அப்படின்னு ஏ பின்னாடி வந்திருக்கா. ஸோ முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து அகவினா அப்படின்னா அதே மாதிரி தான் அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம்னா அதே மாதிரி தான். அகவினான்னா
எது, யார், ஏன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கா. ஸோ இது மாதிரி வந்து வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. இப்போ இந்த எழுத்துட்டுனா அதுக்கு பொருள் இருக்கா, இல்லை. ஸோ அந்த மாதிரி நீக்கினால் பொருள் தராதது வந்து பார்த்திங்கன்னா அகவினா. அகத்தே இருந்து வினா பொருளை தந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அகவினா அப்படின்னு பேர். ஓகேங்களா. அடுத்து புறவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனா, வருவானோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனா ஆ வருதாங்க, இது வருவானோ இங்கே ஓ வருதா. ஸோ இந்த மாதிரி வந்து இதை நீக்கினாலும் பொருள் தந்துச்சு, வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்களுக்கு பொருள் தரும். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லில் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. கற்பவை கற்ற பெண் பத்தியில் வினா எழுத்துக்களை எடுத்தெழுதுக. ஓகே. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. என் வீடு, என் வீடு அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. நீர் அங்கே, நீர் எங்கே தேங்கியிருக்கிறது. ஓகே. யார் அவர் தெரியுமா, யார் அவர் தெரியுமா. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. ஸோ இதான். ஓகேங்களா. அடுத்து சுற்றெழுத்துக்கள் என்றால் என்ன. சுற்றெழுத்துக்கள் என்ன, ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றெழுத்துக்கள் 5 சுற்றெழுத்துக்கள் வந்து 3 இருக்குது. ஆ இ ஊன்னு 3 எழுத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது சுட்டி காட்டக்கூடிய, அதாவது சுட்டி காட்டக்கூடிய அந்த மரம் இந்த வீடு அந்த மாதிரி சுட்டி காட்டக்கூடிய சுட்டி காட்டுறதுக்கு உதவக்கூடிய எழுத்துக்கள் தான் சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து அகவினா புறவினா. அகவினானா என்ன, புறவினானா என்ன பார்த்துக்கோங்க. அடுத்து அகச்சுட்டு புறச்சுட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம். மொழியை ஆள்வோம். சொற்றொடர் பயிற்சி. அந்த இந்த, அந்த இந்த எனும் சுட்டு சொற்களை அமைத்து எழுதுக. ஓகே. சொற்றொடர் பயிற்சி. எங்கே, ஏன், யார் வினா சொற்களை ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. சொற்றொடரை சேர்த்து சொற்றொடரை நீட்டி எழுதுக. நான் பள்ளியில் படிக்கிறேன், 6ஆம் வகுப்பு அரசு. ஸோ அந்த வச்சு இதை வந்து நான் வந்து 6ஆம் வகுப்பு இந்த அரசு பள்ளியில் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுத சொல்கிறாங்க. ஓகேங்களா. பின்வரும் கட்டமைப்புள்ள சொற்றொடர் அமைக்க. எல்லாமே சொற்றொடர் தான். சொல்லை தக்க இடத்தில் பொறுத்துக. ஓகே. சொல்ல கேட்டு எழுதுக. ஓகே. மதிப்பு கூட்டு பொருள். ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அவ்வளோதான். அது ஒன்றும் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், பார்த்து எழுதிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது. கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் அறிவோம். பண்டம், பண்டம் கமாடிட்டி. ஃபெராரிஸ்னால் பயணப்படல். ஹெரிட்டேஜ்னால் பாரம்பரியம், ஹெரிட்டேஜ்னால் பாரம்பரியம். கன்சியூமராக நுகர்வோர். கடற்பயணம்னா வாயேஜ். என்டர்பிரினர்னால் தொழில் முனைவோர். கலப்படம்னா அடல்ட்ரேஷன். வணிகர்னா மெர்ச்சன்ட் வணிகர். கலப்படம் அடல்ட்ரேஷன். என்டர்பிரினர் தொழில் முனைவோர். கடற்பயணம்னு வாயேஜ். ஓகேங்களா. ஓகே. அடுத்து ஓகே நண்பர்களே, அவ்வளோதான், முடிஞ்சு. இயல் 6 முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.